அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை தீவிரமாக நினைத்து கொண்டே இருந்தால் தோன்றக்கூடிய 3 முக்கியமான அறிகுறிகள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மை தீவிரமாக நினைத்து கொண்டே இருந்தால் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் தோன்றும். இதற்கு காரணம் மனித மனதிலிருந்து தோன்றக்கூடிய வலிமையான எண்ணங்களுக்கு ஆற்றல்கள் அதிகம். அந்த வலிமையான எண்ணங்களுக்கு இன்னொரு மனிதருடைய மனதில் ஊடுருவக்கூடிய சக்திகள் இருக்கு. இதன் காரணமாகத்தான் ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மை தீவிரமாக நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது சில அறிகுறிகள் தோன்றும். இதன் அடிப்படையில் தாங்க எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட், டெலிபதி மற்றும் தாந்திரிக முறைகள் வேலை செய்யுது. எந்த மாதிரியான எண்ணங்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா அன்பு, காதல், பாசம், அடுத்தபடியாக கோபம், பயம், சந்தேகம், ஏக்கம் போன்ற எண்ணங்களுக்கும் அதிகமான வலிமைகள் இருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்லக்கூடிய பயம், சந்தேகம், கோபம், ஏக்கம், பொசசிவ்னஸ் இது போன்ற எண்ணங்களால் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அதற்கு வேறு விதமான அறிகுறிகள் தோன்றும். அதை இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அறிகுறிகள் எப்ப தோன்றும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை ஆழமான அன்பு, பாசம், காதல் மற்றும் நட்புணர்வுடன் யோசிக்கும் பொழுது தோன்றும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 3 அறிகுறிகள் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்கு. ஆனால் முக்கியமான 3 சிம்டம்ஸை இப்ப நம்ம பார்க்க போறோம். இது காதலர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கு மட்டும் பொருந்தக்கூடியது கிடையாதுங்க. ஆழமான அன்பு, பாசம், காதல் மற்றும் நட்புணர்வுடன் யார் உங்களை சிந்தனை செஞ்சாலுமே இந்த அறிகுறிகள் தோன்றும். சோ அது நண்பர்களாக இருக்கலாம், நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். சோ எந்த உறவு முறை வேணாலும் இருக்கலாம். நம்ம பார்க்க போகும் முதல் அறிகுறி கனவுகள். எப்பவுமே எந்த ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மை தீவிரமாக நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் அவர்களுடைய அந்த எண்ண அலைகள் நாம் அமைதியான ஒரு மனநிலையில இருக்கும் பொழுதுதான் அது நம்முடைய ஆழ்மனதில் ஊடுருவ ஆரம்பிக்கும். சோ நம்ம ஆழமான தூக்கத்துல இருக்கும் பொழுது அவர்களுடைய வலிமையான எண்ண அலைகள் நம்மை தாக்கும். டைரக்டா அந்த குறிப்பிட்ட நபரே நம்முடைய கனவில் தோன்றலாம் அல்லது அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய கனவுகளாகவும் இருக்கலாம். இன்னும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன்ல நமக்கு கனவு வரும். அதாவது ஒரே மாதிரியான கனவுகள் நமக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அல்லது 2 நாள் மட்டும் இந்த கனவுகள் வந்தால் அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ச்சியாக இதே போல கனவுகள் வந்துகிட்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மை நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். டைரக்டா அந்த குறிப்பிட்ட நபருடைய முகம் அல்லது அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய வேறு ஏதாவது கனவுகள் வந்துச்சுன்னா அந்த நபர் தான் நம்மை நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் சில நேரங்கள்ல அந்த நபரை பற்றி இல்லாமல் ஒரே பேட்டர்ன்ல நமக்கு கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த கனவுகள் வந்தால் எந்த நபர் நம்மை நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது சிரமம். மேலும் இந்த கனவுகள் எந்த நேரத்துல நமக்கு வருதுன்றதும் ரொம்பவுமே முக்கியம். இரவு 2 மணி முதல் விடியற் காலை 5 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய கனவுகளுக்குத்தான் அதிகமான சக்திகள் இருக்கு. அந்த நேரத்துல தான் நம்ம ரொம்பவுமே ஆழமான தூக்கத்துல இருப்போம். இந்த பிரபஞ்சம் அந்த நேரத்துல தான் நமக்கு முக்கியமான செய்திகளை அனுப்பும். இந்த நேரத்துல தான் அடுத்தவர்கள் நம்மை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆழமான எண்ண அலைகள் நமக்குள் ஊடுருவும். அந்த எண்ண அலைகள் தான் நமக்கு கனவுகளாக தோன்றும். இன்கேஸ் நீங்க நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றீங்க அல்லது வேறு ஏதாவது ஷிஃப்ட்ல நீங்க வர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல ரொம்பவுமே ஆழமான தூக்கத்திற்கு நீங்க போவீங்களோ அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றிய கனவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த நபர் உங்களை நினைக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்த கனவுகள் மிகவும் தெளிவானதாக இருக்கும். இங்கிலீஷ்ல விவிட் ட்ரீம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே நிறைய கனவுகள் நமக்கு ஆழமாக ஞாபகத்துல இருக்காது. சில கனவுகள் மட்டும்தான் தெள்ள தெளிவாக இருக்கும். மேலும் நாள் முழுவதுமே அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட நபர் தீவிரமாக நம்மை நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு தோன்றும் அந்த கனவுகள் தெளிவானதாக இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான அறிகுறி நம்முடைய கேரக்டர்ல, குணாதிசயத்துல சடன் சேஞ்சஸ் ஏற்படும். இயற்கையாகவே முன்கோபம் இல்லாத நபராக இருந்தால் சடனா அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் அதிகரிக்கும். எதற்கு எடுத்தாலுமே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அவங்களுக்கே தெரியும் அது அவங்களுடைய கேரக்டர் இல்லைன்றது. இருந்தாலும் சடனா அவங்களுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும். அதே போல சில பேர்
பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரிசர்வ்டான ஒரு டைப்பா இருப்பாங்க. யார்கிட்டயுமே அவ்வளவாக பேச மாட்டாங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் சடனா ரொம்பவுமே உற்சாகமாக மாறிடுவாங்க. எல்லார்கிட்டயுமே ஜாலியா பேசுவாங்க, சிரிச்சு பழகுவாங்க. இனம் புரியாத சந்தோஷம் மனதில் ஆர்ப்பரிக்கும். புதிய நண்பர்களை உருவாக்கிப்பாங்க. அதே நேரத்தில் இயற்கையாகவே உற்சாகமாக இருக்கக்கூடிய நபர்கள் டல்லான ஒரு பர்சனா மாறிடுவாங்க. அதிகமா யார் கூடயும் பேச மாட்டாங்க, தனிமையை விரும்புவாங்க. தனிமையில தான் அதிகமான சந்தோஷம் கிடைப்பதாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா சடனா மூட் ஸ்விங் ஆக ஆரம்பிக்கும். அதாவது சந்தோஷமா நண்பர்கள் கூட அல்லது தெரிஞ்சவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. சடனா பார்த்தீங்கன்னா சோகமான ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. என்ன காரணம்னே தெரியாது, ரொம்ப டல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மனதுல இனம் புரியாத கவலை தோன்றும். கண்கள்ல இருந்து சில நேரங்கள்ல கண்ணீரே வரும். ஆனால் என்ன காரணம்னே தெரியாது. சுற்றி இருப்பவர்கள் கூட என்ன ஆச்சு, சடனா டல்லா மாறிட்டேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அதற்கு காரணமே சொல்ல முடியாது. இதற்கு காரணம் எண்ணங்களின் மோதல்கள், தாட் கான்ஃப்ளிக்ட். நம்முடைய மனதிலிருந்து தோன்றும் இயற்கையான எண்ணங்களும் நம்மை பற்றி தீவிரமாக சிந்தனை செய்யும் அந்த நபருடைய எண்ணமும் நம்முடைய மனதில் மோதும் பொழுது ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங் இது. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப தீவிரமாக ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டிருப்பீங்க. அது ஆபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது சமைக்கிற வேலையாக இருக்கலாம், புக்ஸ் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அல்லது ஆன்லைன்ல நீங்க எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வரும். மேபி உங்களுக்கு அவங்க நல்லா தெரிஞ்ச நபராக இருக்கலாம், அல்லது ரீசெண்டா அறிமுகமான நபர்களாக கூட இருக்கலாம். பட் நீங்க தீவிரமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருடைய முகம் உங்க முன்னாடி ஞாபகத்துக்கு வருது, அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றிய யோசனைகள் வருதுன்னா அந்த நபர் உங்களை ஆழமாக நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறை நடந்தால் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ந்து இது போல உங்களுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த நபர் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்றதை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான நுட்பமான ஒரு அறிகுறி கண்கள் துடிப்பது அல்லது கண்களில் உறுத்தல் ஏற்படுவது. நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்க கண்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்கறீங்க, ரொம்ப நேரம் நீங்க தூங்காம இருக்கீங்க, அல்லது லேப்டாப் மொபைல் போனை ரொம்ப நேரமா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அல்லது கண்களில் அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் இருந்தால் நீங்க டாக்டரை தான் போய் பார்க்கணும். அதற்கும் இப்ப நம்ம பார்க்கும் விஷயத்திற்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. எந்த ஒரு மெடிக்கல் ரீசனுமே இல்லாம உங்களுடைய கண்கள் அடிக்கடி துடிக்குது, அல்லது கண்களில் உறுத்தல் ஏற்படுது, கண்களை அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை ரொம்பவுமே டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றத உறுதியாக நீங்க நம்பலாம். ஆழமான எண்ண அலைகள் நம்முடைய மனதில் ஊடுருவும் பொழுது கண்களில் அந்த அறிகுறிகள் தோன்றும். இடது கண் வலது கண்ணு நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாறி மாறி இரண்டு கண்களிலுமே அந்த துடிப்புகள் இருக்கும், அல்லது உறுத்தல்கள் தோன்றும். இது ரொம்பவுமே நுட்பமான ஒரு அறிகுறி. அதீதமான காதல், அன்பு, பாசத்துடன் நம்ம யாராவது நினைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்களில் இந்த துடிப்பு மற்றும் உறுத்தல்கள் தோன்றும். இப்ப நம்ம பார்த்த அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு சிம்டம்ஸ் இருந்தாலே ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை ஆழமாக நினைக்கிறாங்கன்னு நீங்க எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து இன்னமும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அதை அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.